கர்நாடக முதல்வர் தமிழக முதல்வரை தற்போது சூழல் சரியில்லை அப்படின்னு சொல்லி வர வேண்டாம்ங்கிற ஒரு அறிவிப்பை வெளிப்படையாக வைக்கிறாரு. முன்னதாக தமிழகத்திலிருந்து ஒரு 13 பேர் கொண்ட குழு கர்நாடகாவிற்கு பயணம் மேற்கொள்வதாக கிட்டத்தட்ட முடிவுகள் எல்லாமே வெளியான நிலையில இருந்துச்சு. இந்த ஒரு மறுப்பை எப்படி பார்க்கிறது? இல்லை, இப்போ தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனை காவிரி 20 மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதார பிரச்சனை. இப்போ வைத்த வழி நமக்கு தான். அதனால் அங்கே போய் அந்த முதலமைச்சரை சந்தித்து எங்களுக்கு மேகதாது பிரச்சனைக்காக இது போகலை, போகிறது ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய தண்ணீரை திறக்க முடியல. காரணம் நீங்கள் தண்ணி திறந்து விடலை, என்ன காரணம் அப்படின்ட்டு நம்ம சட்ட போராட்டங்கள் ஏற்கனவே பல சட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். 1924 ஆரம்பித்த இந்த போராட்டங்கள் 74 அது 74 அந்த ஒப்பந்தத்தை திமுக புதுப்பிக்காத ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு பின்னடைவாக இருந்தது. அதே போல் தான் 2007 நடுவர் மன்ற ஆணையத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்துருச்சு. ஆனால் அந்த இறுதி தீர்ப்பை கடந்த கால திமுகவும் காங்கிரஸ் ஆட்சியும் அதை இறுதி தீர்ப்பே வெளியிடலை, சட்டமாக்கலை. அதன் விளைவாக பல சட்ட போராட்டங்கள் நடத்தியதன் விளைவாக தான் 2013 அந்த ஆணையத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்துச்சு. இப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு பின்னடைவு எப்போ ஏற்பட்டுச்சுன்னா காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் தான் ஏற்பட்டுச்சு. அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு அடம்பிடிக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் இப்போ கர்நாடகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் சொன்னால் கூட கேட்கறதில்ல. கடந்த காலங்களையும் சரி உச்சநீதிமன்றம் பல முறை சொல்லியிருக்காங்க, நீங்கள் 15,000 கனஅடி தண்ணி திறந்து விடுங்க, 7,000 கனஅடி தண்ணி திறந்து விடுங்க, கடைசியாக 3,500 கனஅடி தண்ணீர் திறந்து விடுன்னு கேட்டபோது கூட அவங்க திறந்தே விடலை. இப்போ நேற்றுக்கு இந்த காவிரி ஒழுங்காற்று ஆணையம் சொல்லியிருக்காங்க 3,500 கனஅடி திறந்து விடுங்கன்னு சொல்லிட்டு, அதையும் திறந்து விட மாட்டோங்கிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையை சட்ட போராட்டம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் சரி, இன்றைக்கு தமிழகத்திலே எப்படி கன்னடர்கள் வாழ்கிறாங்க அதே போல் அதிகமான தமிழர்கள் பெங்களூரில் வாழ்கிறாங்க. ஒரு பதட்டமான சூழ்நிலை அங்கே உருவாயிருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் நாம் அப்படியே தட்டி கழிச்சிட்டு போக முடியாது ஒரு முதலமைச்சராக, ஆக்கப்பூர்வமான முதலமைச்சராக. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த தீர்வை நோக்கி போகணும். புது முயற்சியாக போய் கர்நாடக முதலமைச்சரை சந்திப்போம், கர்நாடக முதலமைச்சரை சந்திச்சுட்டு நம்மளுடைய பிரச்சனைகள் சொல்லுவோம், அவரையும் தமிழ்நாட்டுக்கு வர வச்சு கோரிக்கை வர வச்சு இங்கே உள்ள வறட்சியெல்லாம் காட்டலாம். இதன் மூலம் ஏதாவது 2 மக்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்படுமா அப்படின்ற அடிப்படையில் அவர் புது முயற்சியை எடுத்தார். ஆண்டாண்டு காலமாக அந்த பிரச்சனை தொடருதுன்னு நீங்களே சொல்றீங்க. தற்போது இரு மாநில முதல்வர்களுடைய சந்திப்பு, இந்த பேச்சுவார்த்தை இதற்கெல்லாம் ஒரு முடிவாக தீர்வாக அமையும்னு நீங்க நம்புறீங்களா? எவ்வளோ பெரிய யுத்த களங்களே பேசி தான் தீர்த்துக்கப்படுது. இன்னைக்கு குண்டு ஒரு பக்கம் போட்டுக்கிட்டே இருக்கிறான் அமெரிக்கா, மறுபக்கம் பேச்சு. கடந்த காலங்களிலும் இந்த பேச்சுவார்த்தை காவிரி விவகாரம் தொடர்பாக இரு மாநிலங்களுக்கும் நடந்திருக்கு இல்லையா? நடந்திருக்கு கிடைச்சும் இருக்குது. காமராஜர் தொடங்கி, எம்ஜிஆர் தொடங்கி, அம்மா தொடங்கி, கலைஞர் ஆரம்பிச்சு, CV சண்முகம், OPS எல்லாம் போய் சந்திச்சு. அப்போ தீர்வு கண்டிப்பா கிடைக்கும்னு நீங்க சொன்ன பார்வையிலிருந்து எடுத்துக்கிட்டோம்னா, முதல்வர் விஜய் இப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய மக்களுக்காக நாங்க வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதே நேரத்துல கர்நாடக மக்களுக்காக நான் பேச்சுவார்த்தை நடத்த வரேன், அங்க அந்த சூழ்நிலையை நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதே போல கர்நாடக முதல்வரினுடைய இந்த அணுகுமுறை, ஒரு மாநில முதல்வர் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்றது இல்லாம, நிச்சயமா ஒரு மாநில அரசு நினைச்சா, ஒரு காவல்துறை நினைச்சா அங்க பிரச்சனை செய்பவர்கள் யாருன்னு தெரியும், அவங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது, முதல்வர் வர்ற சமயத்துல அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது பாதுகாப்பு நாங்க தரோம், பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு சுமூகமான சூழல் ஏற்படுத்தி இருக்கலாம் இல்லையா? இப்ப 2 பேருமே அதுல முரண்படுறாங்களா? இல்ல, 2 பேருமே முரண்படல. முரண்படுறது கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சிவகுமார் தான் முரண்படுறாரு. அவர் முதல்ல இந்த கோரிக்கை வச்சது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான். உங்களை சந்திச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு கூட முதல் முயற்சி எடுத்தது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ஏன்னா வைத்த வழி நமக்கு இருக்கு, நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம விவசாயிகள்லாம் மிகப்பெரிய துயரத்துக்குள்ளாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு முயற்சி எடுக்கலாம். சட்டப்பூர்வமான முடிவுகள்லாம் தீர்வு இன்னும் எட்டப்படாமலே இருக்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சரி கேட்போங்கும் போது அவர் சரின்னு சொன்ன ஒரு திடீர்னு முயற்சி எடுக்கணும்னா அவருக்கு ஏதோ ஒரு அங்கே அழுத்தம் உருவாயிருக்கு. என்ன அழுத்தம்னா பார்க்கணும். அங்கே போராட்ட களம் உருவாயிருக்கு. விஜயனுடைய படத்தினுடைய போஸ்டர்லாம் கிழிக்கப்பட்டிருக்குது. இன்னும் சொல்லப்போனால் விஜய் எதிர்த்து ஆவேசமான குரல்களை அங்கே ஒலிக்கிறது. அதே போல் தமிழ்நாட்டிலையும் இங்கேயும் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாருக்கு எதிரான குரல்கள் விவசாயிகளிடம் ஒலிக்குது. இந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்கிட்ட இங்கே இந்த டைமில் இந்த பதட்டமான சூழ்நிலையை தணிக்கிறதுக்காக தான் போய் பேசணுன்றார் இவர். இது ஒரு சாணக்கியத்தனமான ஒரு நகர்வு.
ஆனா அந்த சிவகுமாருக்கு வந்து என்னமோ அதுல ஏதோ நம்ம பேசிட்டோம்டா, நாம ஏதோ வந்து நமக்கு பின்னாடி ஏற்பட்டுருமோ அப்படின்னு அவருக்கு ஏதோ ஒரு உறுத்தல் ஏற்பட்டிருக்கு. இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சொல்றது என்னன்னா, நீங்க போய் பேசிட்டா அதனால பாதிப்பு. தமிழ் என்ன பாதிப்பு இருப்பது? இங்க போய் பேச தண்ணி கொடுங்கன்னு கேட்க போறாங்க. மேகதாது கெட்டி கொண்டு எழுதியா கொடுக்க போறாரு? வேண்டுமென்றே இங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்பணுங்கிறதுக்கான எதிர்கட்சிக்காங்க. பேசுனால ஏதாவது பிரச்சனை இருக்கா? பேசிதான் எல்லா விஷயங்களும் தீர்க்க முடியும். ஒரு முறை முடியாது, இன்னொரு முறை கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பேசுவதால எந்த பிரச்சனை, எந்த பாதிப்பு ஏற்படுவது? அப்போ ஒரு வாய்ப்பாக பேசும்போது இது பின்னடைவு கொடுத்தது அவரு. எதிர்காலத்தில் இப்ப இந்த புது முயற்சியை தோல்வி ஏற்பட்டதுக்கு பிறகு ஒரு புது முயற்சியை வந்து மீண்டும் எடுப்பார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மீண்டும் எடுப்பு எப்படியாவது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை என்றைக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். இரண்டாவது வந்து எந்த காலத்திலையும் நம்ம மொழி மண் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களை விட வந்து ரொம்ப பிடிப்பாகவும் பிடிவாதமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர். அதனால எந்த பயமும் இருக்கு. முதற்கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன் மதிவாணன் சார். பேசினா என்ன இருப்பது? பேசினா தீர்வு கிடைக்கலாம். கடந்த காலங்களில் சமரசம் எட்டப்படாமல் இருக்கலாம். இப்ப ஒருவேளை தீர்வு கிடைக்கலாம். சாணக்கியத்தனமாக தான் செயல்படுறாரு அப்படின்னு ஒரு கருத்தை ஜவஹர் அலி சார் முன்வைக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, மோடியும் ஜோசப் விஜயும் ஒரே மாதிரி கேரக்டர். ஏதாவது பிரச்சனை வந்துன்னா மோடி என்ன பண்ணுவாருன்னா காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்னாரு. ஜோசப் விஜய்க்கு எதுக்கு எடுத்தாலும் காரணம் யாருன்னா திமுக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இன்றைக்கு இந்த மேகதாது இல்லைன்னா காவேரி மேலாண்மை ஆணையம் இல்லை ஒழுங்காற்று ஆணையம் இவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு கன அடி ஒரு நிமிஷத்துக்கு 3500 கன அடி வந்து வெளியேற்றணும்னு சொல்கிறாங்க. இப்போ கர்நாடகா முதலமைச்சர் வந்து அதை பற்றி எதுவுமே பேசாமல் தண்ணி இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். நமக்கு எவ்வளோ வரணும்? ஜூன் மாதம் 9.91 டிஎம்சி தண்ணி வரணும். ஜூலை மாதம் 31.24 டிஎம்சி தண்ணி வரணும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 41.15 டிஎம்சி வரணும். ஆனால் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 3.44 டிஎம்சி தண்ணி தான் வந்திருக்கு. மீதி 38 டிஎம்சி தண்ணி வரல. இதை பற்றி பேச வேண்டியது யார்? இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர், இல்லை இந்த மாநிலத்துடைய பொதுப்பணித்துறை அமைச்சர், இல்லை நீர்வளத்துறை அமைச்சர். யாராவது இதை பற்றி பேசணுமா இல்லையா? யாருமே இதை பற்றி பேச மாட்டாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த மாட்டாங்க. சரி, உங்களால் முடியலையா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, எல்லார்கிட்டையும் கன்சல்ட் பண்ணுங்க, எல்லார்கிட்டையும் ஐடியாவை கேளுங்க, அந்த ஐடியாவோட அடிப்படையில் செயல்படுங்க. ஏன்னா நீங்கள் அதிகாரத்துக்கு புதுசு இல்லை, நீங்கள் அரசியலுக்கே புதுசு. திடீர்னு ஓவர் நைட்டில் படுத்தும் போது முதலமைச்சரான மாதிரி முதலமைச்சர் ஆகிட்டீங்க. உங்களுக்கு தரவும் தெரியாது, தகவலும் தெரியாது. சரி, கேட்டால் செஞ்சுக்கலாம்ல, அதையும் செய்ய மாட்டீங்க. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது முதற்கட்டமாக காவிரி தீர்மானம் குறித்தான விஷயங்கள் தான் பேசப்பட்டுச்சு. ஏதாவது ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சமரசம் பேசுவதற்காக, தமிழ்நாட்டினுடைய நிலையை விளக்குவதற்காக கர்நாடகத்துடன் பேசுறோம் அப்படின்னு தாவேகா சொல்றாங்க. இது எல்லாம் முடிவை நோக்கிய பாதைன்னு நீங்க நினைக்கலையா? இல்லை, இது எப்படி முடிவை நோக்கி போகும்? நான் கேட்குறேன், இன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதான் இன்னைக்கு ஒரு ஒழுங்காற்று ஆணையம் இன்னைக்கு சொல்றாங்களா 3500 கன அடி தண்ணீர் தரணும்னு சொல்லி அதை செஞ்சுட்டாங்களா? முன்னெடுப்புனா என்ன? ஒரு கை முதல்ல போனால் தானே ரெண்டாவது கை போக முடியும். இங்கே முன் கையும் நீளல, முழங்கை எப்படி நீளம்? அப்போ தண்ணி திறந்து விடுற இடத்துல வந்து கர்நாடகா இருக்குது, கர்நாடகா திறந்து விடலை. நீங்கள் போய் என்ன இப்போ பேச போகிறீங்க? இப்போ நீங்கள் போகிறது காவேரிக்காக போகிறீங்களா இல்லை மேகதாதுக்காக போகிறீங்களா? முதல்ல அந்த கிளாரிட்டி இருக்கா? அதை அஃபிஷியலாக சொல்லிட்டீங்களா? வெளிப்படையான நிர்வாகம் பண்ணுன்னு சொன்னாரா இல்லையா ஜோசப் விஜய்? இப்போ இந்த விஷயத்துல எங்க வெளிப்படைத்தன்மை இருக்கு? இந்த விஷயத்துல கர்நாடகாவுக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. 13 பேர் யார் அறிவிச்சது அப்படின்னு ஒரு குழு கொண்டாந்து அமைச்சர் வந்து சொல்றாரு. அவங்க கட்சிக்குள்ள முரண்பாடுகள் இருக்கு. அதுதான் இப்போ ஒரு நிமிஷம், அதுதான் கிட்டத்தட்ட அவங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. கர்நாடகாவில இருந்து வர வேண்டாம்னு ஒரு குரல் வருது. இந்த அணுகுமுறையே ஒட்டுமொத்தமாக இந்த ப்ரொசீஜர் எப்படி? முதல்ல போகலான்னு சொன்னது யாருன்னு இங்க பிரச்சனையா வருது. இங்க போகலான்னு சொல்லி ஐடியா கொடுத்தவங்க யாரு? அதை வெளியிட்டது யாரு? சிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து வெளியில அபிஷியலா அறிவிச்சாங்களா? அமைச்சர் அபிஷியலா சொல்றாரு. அமைச்சர் சொல்லிட்டாரு. அடுத்தது ராஜ்மோகன் ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்தாரு. அதுக்குள்ள டிகே சிவகுமார் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வரேன்னு சொல்லியிருக்காருன்னு அவர் அறிவிச்சிட்டார். இப்போ தமிழ்நாட்டு மக்கள், இப்ப நாங்க எங்களுக்கு வந்து யார் அறிவிக்கணும்? ஓட்டு போட்டாங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு? அவர் யார் அறிவிக்கணும்? யார் சொல்லணும்? இந்த மாநில முதலமைச்சர் சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லல? இன்னைக்கு எல்லா எதிர்கட்சிக்காரங்களும் சொல்றது குறைந்தபட்சம் அனைத்து கட்சி கூட்டம் போடுங்க. நான் என்ன சொல்றேன், கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது, முன்னாள் முதலமைச்சர் கூட்டம் நடக்குது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடக்குது. எங்க அங்க கடையடைப்பு வரைக்கும் போயாச்சு. நீங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க.